ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாங் பேக் நம்ம சேனல்ல புக்ஸுக்கும் குழந்தைங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் அவங்க மொழி வளர்ச்சிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சப்போஸ் அந்த வீடியோ மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணுங்க. இன்னைக்கு புக்ஸுக்கு ஈக்குவலா குழந்தைங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் பிளே. இந்த பிளே அப்படிங்கிறது நம்ம இத்தனை நாள் எப்படி நினைச்சிட்டு இருக்கோம், பட் இந்த பிளே அப்படிங்கறத பத்தி இன்னும் நம்ம நிஜமாவே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் சந்திரலேகா, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். நான் பிளே பத்தி சொல்ல போறேன் அப்படின்னோடனே நம்ம எல்லார் மைண்ட்லயும் வர விஷயம், பிளே பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க என்ன இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அப்படின்னு. பட் பிளேய ஒரு பேரண்டாவோ ஒரு கேர் கிவராவோ நம்ம இதனால எப்படி யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, நீ இதை பண்ணு, நம்ம விளையாட போலாம், நீ ஹோம்ஒர்க் எழுது, இதை விளையாட போலாம், நீ படிச்சு முடி விளையாட போலாம், நீ சாப்பிட்டு முடி விளையாட போலாம். ஸோ ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ரீஎன்போர்ஸ்மெண்டா தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமே தவிர, இந்த பிளே அப்படிங்கிறது ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்கு, அவங்களோட லைஃபுக்கு அது எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. அதை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இந்த பிளே, அதாவது இந்த விளையாட்டு அப்படிங்கிறது குழந்தைங்களுடைய மொழி வளர்ச்சிக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு குழந்தை மொழி டெவலப்மெண்ட், அது எஸ்பெஷலி வாயால ஒரு வார்த்தையை சொல்லி கேட்கறதுக்கு முன்னாடி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லயோ இல்ல கெஸ்டர்ஸ்லயோ தான் நிறைய விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அப்படி கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த பிளே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம கண்ணு மூடி காணும் அப்படின்னு விளையாடும் போது குழந்தைங்க ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ண நினைப்பாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களும் அதை அப்படியே ட்ரை பண்ண நினைப்பாங்க, அதுக்கு சிரிப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சாஃப்ட் டாய் எடுத்து ப்ரெஸ் பண்ணும்போது ஐ அப்படின்னு நம்ம சொல்றதோ, இல்லை சத்தமா இருக்குன்னு காது முடிக்கிறதோ, இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன், சின்ன சின்ன கெஸ்டர்ஸ் அவங்களும் நம்ம கிட்ட இருந்து கத்துப்பாங்க. அண்ட் எஸ்பெஷலி அது பிளே மூலியமா நடக்குது. அதே மாதிரி குழந்தைங்க விளையாடும் போது அவங்களுக்கு மொழி வளர்ச்சிக்கு தேவைப்படுற நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகுது. அவங்க ஒரு விஷயத்த எடுக்கிறாங்கன்னா அந்த பொருளோட பேர் என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க, அதை சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு 4 பேர் அவங்களோட சேர்ந்து விளையாடும் போது அவங்க ஓகே இது நான் பால்னு சொல்றேன்னா, இன்னொருத்தவங்களும் பால்னு சொல்றாங்களா, ஓகே இதுக்கு பேர் தான் பால், இதை நம்ம தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லணும், ஓ தண்ணி குடின்னு சொல்லணும், இது தண்ணின்னு சொல்லணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து விளையாடும் போது யூஸ் பண்ற சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும், இல்ல விளையாட்டா யூஸ் பண்ற சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே குழந்தைங்களுடைய மொழி வளர்ச்சிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணுது. அடுத்து பிளே மூலியமா குழந்தைங்க கத்துக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோசியல் ஸ்கில்ஸ். அதாவது ஒரு குரூப்பா நிறைய பேரோட விளையாடும் போது நம்ம எப்படி அந்த சோசியல் குரூப்ல இருக்கணும், நமக்கு ஒண்ணு வேணும்னா நம்ம கேட்கறதுக்கு எப்படி பழகணும், ஒருத்தவங்க அழறாங்கன்னா அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணணும், அவங்களோட இமோஷன்ஸ் எப்படி புரிஞ்சுக்கணும், நம்மளோட இமோஷன்ஸ் எப்படி டெலிவர் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சோசியல் ஸ்கில்ஸுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க கத்துப்பாங்க. குழந்தைங்க விளையாட்டு மூலியமா அவங்க புது வார்த்தைகளை கத்துக்கிறாங்க, புது விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணவும் கத்துக்கிறாங்க. அண்ட் ஒரு வார்த்தைய உச்சரிக்கிறதும் கத்துப்பாங்க. இன்னொரு குழந்தை ஒரு மாதிரி சொல்லுதுன்னா நம்ம குழந்தை ஓ இப்படிதான் சொல்லணும் அப்படிங்கறத ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி கம்யூனிகேஷனுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் வந்து பிளே மூலியமா நம்ம சைல்டுக்கு டெவலப் ஆகுது. மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிற விஷயங்கள் நம்ம விளையாடும் போதோ, அவங்களோட ஃப்ளோல அந்த கேமை நம்ம எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்களோட கிரியேட்டிவிட்டியும் அவங்களோட இமேஜினேஷனும் அவங்களுடைய திங்கிங் எபிலிட்டியும் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ எப்படி வந்து பிளே மூலியமா குழந்தைங்க வந்து வார்த்தைகள், உச்சரிப்பு, சோசியல் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி கத்துக்கிறாங்களோ, இது மட்டும் இல்லாம அவங்களுடைய லைஃப் லாங் டெவலப்மெண்ட்டுக்கு தேவைப்படுற நிறைய விஷயங்களையும் குழந்தைங்க தெரிஞ்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லா இருக்கட்டும், ஒரு ஆப்ஸ்டக்கிள் இருக்குன்னா அதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு குரூப்பா இருக்கிறவங்க கிட்ட நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும், ஒரு குரூப்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த குரூப்ல எப்படி இருக்கணும், ஒருத்தங்களோட இமோஷன்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறது, நம்ம இமோஷன்ஸை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது, அதை எப்படி சொல்றது, அண்ட் ஆல்சோ எனக்கு இது வேணும், இல்ல எனக்கு இது வேண்டாம், இந்த மாதிரி ஏதாவது விஷயத்தை நெகோஷியேட் பண்ணணும்னா அதை எப்படி பண்றது. அண்ட் நிறைய விஷயங்கள் இப்போ பிசிக்கலா கிளே வச்சு விளையாடுறதோ இல்ல ஸ்லைம் வச்சு விளையாடுறதோ, இந்த மாதிரி பிசிக்கலா ஹேண்ட்ஸுக்கு லெக்ஸுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம ஒர்க் கொடுக்கும்போது அது குழந்தைங்களுடைய பிசிக்கல் டெவலப்மெண்ட்டுக்குலாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பிளே வந்து மொழி வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாம லைஃப் லாங் ஒரு குழந்தை எடுக்கிற டெசிஷன்ஸா இருக்கட்டும், ஒரு குழந்தையோட இன்வால்மெண்டா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த பிளே வந்து ஒரு பேஸ் மாதிரி கிரியேட் ஆகுது. ஸோ அதுல இருந்து குழந்தைங்க அவங்க லைஃபுக்கு தேவையான நிறைய விஷயங்களையும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம பிளேய ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டா யூஸ் பண்ணாம பிளேய ஒரு முக்கியமான பார்ட்டா நம்ம சைல்டோட லைஃப்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம குழந்தைய இன்னுமே ஒரு பெட்டர் பர்சனாகவும் அவங்களோட டெவலப்மெண்ட்டை இன்னுமே ரொம்ப ஃபாஸ்டாகவும் நம்ம வந்து
கொண்டு வரதுக்கான முயற்சியை எடுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். பிளே, அதாவது குழந்தைங்களோட விளையாடுறது, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி விளையாடுறது, அண்ட் அந்த விளையாட்டு மூலியமா என்னென்ன விஷயங்கள் குழந்தைங்க தெரிஞ்சுக்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள்ல குழந்தைங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கோ இல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பேச்சு மொழி முழுங்குறது சம்பந்தமா ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, ரைட் ப்ரொஃபஷனல்ஸ் யாருன்னு தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்க கிளினிக்கோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. ஸோ நீங்க எங்களுக்கு கால் பண்ணி உங்களோட கன்சல்டேஷன்ஸ், அசஸ்மெண்ட்ஸ் ஆர் தெரப்பீஸ் எடுத்துக்கலாம். ஸோ இன்னும் பேச்சு மொழி முழுங்குறது சம்பந்தமா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட். See ya.